ஆதி பாரதி சீரியல் பிப்ரவரி 28 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம லதா சொல்கிறாங்க, இங்கே பாரு பாரதி, உன் கழுத்து வரைக்கும் அந்த துரை தாலி கட்டுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட அந்த ரவுடி பையக்கிட்டேருந்து அப்படின்னு. அதுக்கு பாரதி சொல்கிறாங்க, ஆதி மட்டும் இல்லைன்னா நான் அன்றைக்கி தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கு லதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஆதி தான் உனக்கு சரியான ஆள், அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு ஆதியை மிஸ் பண்ணிடாத. ஆதிக்கு வந்து தமிழையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம பாரதி சொல்கிறாங்க, இங்கே பாருலதா, எங்கள் மாமனார் இப்போ தான் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. வாசி இருக்கும் பொழுது சுத்தமாக அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ அவர் என்னைய ரொம்ப மரியாதையோடு நடத்துகிறாரு. எனக்கு என்ன வேணுமோ கேட்டு கேட்டு செய்கிறாரு. இப்போ கூட என்னை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சது அவர் தான். அப்படி இருக்கையில் நான் திடீர்னு இந்த மாதிரி துரோகம் பண்ணால் அவரால் ஏற்றுக்க முடியாது. அவர் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ லதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அடுத்தவங்களுக்காக அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து தமிழோட வாழ்க்கையும் கெடுத்துறாத. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறத கேளு. ஆதியை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு. அப்போ ஆதியும் கேசவனும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ டக்குன்னு நம்ம பாரதி லதாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த பிரச்சனையை இதோட விட நம்ம லேட்டாக பேசிக்கலாம், ஆதி வராரு அப்படின்னு. உடனே லதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கேசவன் டக்குன்னு லதாவை கூப்பிட்றாங்க, லதா இங்கே வா அப்படின்னு. உடனே லதா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ பாரதி வந்துட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ நம்ம ஆதி வந்து பாரதியை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம பாரதி சொல்கிறாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்போ ஆதி சொல்கிறாரு, இன்னும் இல்லை, இனிமேல் தான் சாப்பிட்ணும், சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு. உடனே நம்ம பாரதி என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு இருக்குது இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ ஆதி வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா கேசவன்கிட்ட லதா கேட்குறாங்க, என்ன எதுக்கு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. அதுக்கு கேசவன் சொல்கிறாரு, இன்னும் மட்டும் நீ என்ன வந்து பாரதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு தெரியும் எனக்கு. ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்ந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு. அதுக்காக தான் உன்னை இழுத்துட்டு வந்தேன். அவங்க 2 பேரும் ப்ரைவேட்டாக சாப்பிட்டுமே, எதுக்கு நீ அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு. இது கேட்டுட்டு லதாவும் சரி சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஆதி வந்து தனியாக கேசவன்ட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு என்னமோ பாரதிக்கு வந்து என்னை பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது, அவளுக்கு நான் ஒரு கிராண்டாக ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்க, உடனே நம்ம கேசவனும் அவ்வளோதானே, இன்றைக்கி ஈவினிங்கே ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம லதா வந்து சொல்கிறாங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு கேசவன் சொல்கிறாரு, இதை பற்றி நீ பாரதிக்கிட்ட சொல்லாமல் இருந்தாலே பெரிய ஹெல்ப் தான் அப்படின்னு. அதுக்கு லதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, பாரதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கும் தான் ஆசையாக இருக்குது. அவள் வந்து ஒரு நல்லவங்களை கல்யாணம் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆதியை கல்யாணம் பண்ணால் உண்மையிலே அவளும் அவள் குழந்தையும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கேசவனும், பரவாயில்லையே, நீயும் மூளையோடு பேசுகிற, நம்ம வந்து பாரதிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும், ஆதி வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம லதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஆதி நம்ம பாரதிக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கேசவனும், சரி மாப்பிள்ள, ஈவினிங் போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங்கும் ஆகிட்டு ஈவினிங் ஆனதோட நம்ம பாரதியை வந்து லதா எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க பீச்சுக்கு. அங்கே போனதோட டக்குன்னு அந்த இடத்துல வில் யூ மேரி மீ அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம பாரதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, இது என்ன லதா அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம ஆதி ஒரு லைட் வெளிச்சத்தில் நடந்து வராரு. இந்த மாதிரி கதை எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும்ல. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.